நீ கிளீன் ஷேவ் மட்டும் பண்ணிப்பாரு, சும்மா அஜித் குமார் மாதிரி உனக்கு தாடி வளரும். வேணாம் ஆன்லைன் அப்ளை பண்ணிப்பாரு, சும்மா அரைச்சு நல்லா தேய், செம்மையா தாடி வளரும். இது பத்தாதே, இன்னும் பூஸ்டா சொல்லுவோம். டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர்னு ஒண்ணு இருக்கு அமேசான்ல, போய் பாக்குறியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன ஹைப் பத்தலையே. மினாக்சினை பத்தி உனக்கு தெரியுமா? அதை அப்ளை பண்ண வச்சுப்பேன், சும்மா சூப்பரா தாடி வளரும். இப்படி எக்கச்சக்கமான டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அரௌண்ட் த இன்டர்நெட். ஒரு பையனுக்கு சோசியல் மீடியா பக்கம் பியர்ட் இல்லாம வந்துடவே கூடாது. அவன் பையனா அப்படிங்கறதே வந்து அவன் செல்ஃப் டவுட் பண்ண வச்சு ஃபுல் கான்பிடன்ஸையும் உடச்சு விட்டுருவாங்க. இதுக்கு காரணம் எங்க பார்த்தாலும் கூல் அண்ட் ட்ரெண்டியா செலிபிரிட்டிஸ் வந்து பியர்ட் வச்சுட்டு போஸ்ட் போடுறது. இது பார்த்தாதுன்னு இந்த பக்கம் ரீல்ஸ் பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா தாடி இருக்கிற பசங்களை பிடிக்குமா, தாடி இல்லாத பசங்களுக்கு பிடிக்குமா? தாடி வச்சிருக்க பசங்க தான் எனக்கு பிடிக்கும். இதனாலேயே நிறைய பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கு தாடி நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும். பட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு தாடி எப்படி வளரணுங்கிறத பத்தி நான் சொல்ல போறது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஜெனடிக்ஸ். எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன வளரணுமோ அந்தந்த ஏஜ்ல அங்கங்க உங்களுக்கு வளரும். இத நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டா உங்களை ஆக்கிடுறாங்க. நானே வந்து காலேஜ் படிக்கும் போது இந்த ஒரு ட்ராப்ல மாட்டிருக்கேன். நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த டேக்லைன் மட்டும் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அது என்ன அப்படின்னா, பியர்டு தான் கெத்து இல்லாட்டா வெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்டு ப்ரமோஷன் பார்த்தேன். அதை பார்த்து அந்த ப்ராடக்ட் வாங்கி நான் வந்து ஏமாந்தேன். இப்படி எந்த ப்ராடக்ட்மே யூஸ் பண்ணாம உங்களுடைய லுக் மேன்லியா செக்ஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் முதல்ல பியர்ட் வைக்கணும்னு எந்த இடத்துல நமக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா, ஒரு வெல் மெச்சூர்டான ஒரு லுக் இருக்கும் அண்ட் மேன்லியா இருக்கும், ஒரு பெரிய பையன் மாதிரி காட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி கலீக்ஸோ வந்து பியர்ட் வச்சிருக்காங்கன்னு நீ எதுக்கு வைக்கணும்? உனக்கு வரல, அதுக்காண்டி வராத வாவானா எப்படி வரும்? அது உங்களோட கையில இல்ல. பியர்டு வளர்றது வளராதுங்கிறது வந்து ஜெனடிக்ஸ்ல இருக்குது. அண்ட் அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கதான் போகுது. அதுக்காக நீங்க உங்களையே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து தள்ளணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்பர் ஒன் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். நான் உங்க தினேஷ், இது உங்க தினேஷ் ஸ்கிரிபிள் சேனல். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி டாபிக். நம்பர் 1, நோ லாங் ஹேர். நீங்க லாங் ஹேர் உங்களுக்கு வளர்க்கும் போது ஒரு கேர்லி லுக் வந்து உங்களுக்கு கொடுக்க அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் ட்ரிம் யுவர் ஹேர் as much as you can. அண்ட் உங்களுடைய ஃபோர்ஹெட்ல உள்ள ஹேர் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் சைடு ஹெட் ஆஃப் த ஹேரையுமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க. இதை பண்ணீங்கனாலே I assure you will get matured look even without beard. நம்பர் 2, jawline visibility. ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஃபேஸ் அழகா இல்லையா அப்படின்னு காமிக்கிறதே வந்து நம்மளோட ஜாலைன் விசிபிலிட்டி தான். நம்மளுடைய தாடை வந்து எந்த அளவுக்கு விசிபிளா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மேனா செக்ஸியா இருப்போம். உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ்னா நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு ஃபேஸ் மற்ற ஷேப்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஃபேஸை வந்து கொண்டு வரது உங்களோட கையில இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஃபேட் லாஸ்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து வெயிட் ஃபுல்லா குறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய BMI ஏத்தாப்புல உங்களோட வெயிட் இருந்தாலே உங்களோட ஜாலைன் செம்ம செக்ஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜாலைன் விசிபிலிட்டி எக்ஸசைஸ்னே வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்து இருக்கும். யூ கோ அண்ட் கூகுள் இட். அப்போ நான் பர்சனலா சூவிங் கம்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து நல்ல ஒரு ஜாலைன் எக்ஸசைஸ் தான். பட் சூவிங் கம் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ட்ரை பண்ணாதீங்க. தேர்ட் ஒன், ட்ரிம் பேட்சி பியர்ட்ஸ். நம்ம பசங்களுக்கு கொஞ்சோண்டு ஹேர் வளர்ந்தா போதும், நமக்கு தாடி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஊர் ஃபுல்லா வந்து பைத்தியமா சுத்துவாங்க. பட் உங்களுக்கு பேட்சி ஹேர் இருக்கு அப்படின்னா கட் அப்ரப்ட்லி. பிகாஸ் நீங்க தாடி இல்லைனாலும் பரவாயில்ல, மீசை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு எவர் கிரீனான ஒரு ஸ்டபன் லுக் வந்து எப்பவுமே இருக்கும். அப்போ உள்ள அலைப்பாய்தே மாதவன்ல இருந்து இப்ப இருக்க ரெமோ சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த ஒரு லுக்கை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு எவர் கிரீனான லுக். எல்லாம் சொல்லியாச்சு, ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்றோமே. நம்பர் 4, வியரிங் கிளாஸ். நீங்க கிளாஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பியர்டு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை ஒரு இன்டெலிஜென்ட் கை மாதிரி காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்க ஜஸ்ட் பிகாஸ் வியரிங் த கிளாஸ் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுடைய ஃபோர்ஹெட் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணாம இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய மெயின் அட்ராக்ஷனு. ஸோ வியரிங் த கிளாஸ் அண்ட் கட் as much as your hair with short. இதுல லாஸ்ட் ஒன், 5th ஒன் என்ன அப்படின்னா ஸ்கின் கேர். உங்களுக்கு பியர்டு இருந்தா நோ ப்ராப்ளம். பட் பியர்டு இல்லைன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிம்பிள் இருந்தாலோ இல்ல ஒரு ஆக்கின் இருந்தாலோ இல்லாட்டா ஒரு ஸ்கார் இருந்தா கூட அது பளிச்சுன்னு அப்படியே தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு சின்ன பிளாக் மார்க் வச்சீங்கன்னா எல்லாருமே அந்த பிளாக் மார்க் தான் நோட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபேஸுமே. இஃப் யூ ஆர் அன் பியர்ட்லெஸ் கை, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் கேர்.
ஆல்ரெடி ஸ்கின் கேர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கின் கேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டீங்கனாலே வரும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ பாருங்க. அப்ப இவ்வளவு விஷயம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பியர்ட்லெஸ் கை வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல லுக்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து பியர்டு இருந்தாலும் ஆள் நல்லா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பியர்டு இல்லைனாலும் ஆள் நல்லா இருப்பாங்க. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ உங்களுக்கு பியர்டு இருந்தாலும் சரி, பியர்டு இல்லைனாலும் சரி, யூ டசன்ட் கேர் அபவுட் தட். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்குள்ள இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் இட் ரூல் அவுட். I hope you all enjoyed this video. See you soon on next brainstorming content. Until then, stay in peace out. Ta-ta.